டிஃப்ரென்ஸ் உங்கள் அனைவரும் இன்னொரு வீட்டில் சந்திக்கல மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இன்றைக்கி ஒரு சத்தியத்தை தியானிப்போம். கவலையை எப்படி டீல் பண்ணுறோன்னு பார்த்தாலுமே அது பாருங்கள், நமக்குள்ளே பெருமை இருக்கா தாழ்மை இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். கவலைகளை எல்லாம் பாருங்கள் தேவன் மீது வைத்து விட வேண்டுமா? தேவன் மீது கவலையில் வைச்சா தான் நம்மக்கிட்ட பெருமை இல்லை தாழ்மை இருக்குன்றது ஒரு அடையாளம். சில பேர் பாருங்கள் கவலைப்படுறதுலேயே பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அதுதான் நார்மல் மாதிரி ஆயிடுச்சு. ஒருத்தர் கவலைப்பட்டால் தான் நார்மல். கவலையே இல்லாத ஒரு ஆளை பார்த்தா பாருங்கள், நம்ம தான் அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லைன்ற மாதிரி பார்ப்போம். கவலையே இல்லாத மனுஷனாக இருக்கிறானே அப்படி அவனை ஒரு மாதிரி நம்ம ஏளனமாக பார்க்குற மாதிரி நம்ம சொசைட்டியை மாறிடுச்சு. ஆனால் பேர் சொல்லுது கவலைப்படாதீர்கள், ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் மெஜாரிட்டி இல்லை, மேக்சிமம் இல்லை, பெரிய பிரச்சனைகள் இல்லை, எல்லாம் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவனா ஃபோன் பண்ணி சாப்பிட்டியாப்பா அப்படி இல்லை. உங்கள் தேவைகள் எழும்புறதற்கு முன்னமே அவர் அதை சந்திக்கிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் உங்களுக்கு இருக்கிறபடினாலே உங்கள் கவலைகள்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். தமிழில் பாருங்கள் ரொம்ப மரியாதையாக சொல்கிற மாதிரி இருக்குது. கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். இது பாருங்கள் ஒரிஜினல் லாங்குவேஜில் இது ரொம்ப வயலண்ட் வேர்டுன்றாங்க. அப்படின்னா த்ரோ இட் அவே, தூக்கி போடு, தூக்கி விசிறி எறி அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு கவலைகள் எல்லாம் தூக்கி விசிறி எறிங்க. நம்ம கவலைக்கு மரியாதை கொடுக்கக்கூடாது. கவலையை மாதிரி அப்படியே மரியாதையோடு வச்சுட்டு அப்படியே மரியாதையோடு எடுத்துன்னு வரோம். சில பேர் ஜபத்தில் பாருங்கள் போகும்போது கவலைகள் எல்லாம் ரொம்ப மரியாதையோடு எடுத்துன்னு வச்சுட்டு ஜபம் பண்ணி முடித்தோன்னா ரொம்ப அதே மரியாதையோடு எடுத்துன்னு வந்துடுவாங்க. வேதவசனம் சொல்லுது கவலைக்கெல்லாம் மரியாதையே கொடுக்கக்கூடாது, தூக்கி எறியுங்கள் உங்கள் கவலைன்றது. கேஸ்ட் ஆல் யுவர் கேர்ஸ் அப்படின்னா தூக்கி எறியுங்கள். உங்கள் கவலைகள் எல்லாம் தூக்கி எறி. கவலை வரும், நம்ம கவலை பண்ணலாம் கூட பாருங்கள், நம்மகிட்ட யார் பேசினாலும் கவலையை வச்சுட்டு போயிடுவாங்க. கவலை கண்டிப்பாக வரும், ஆனால் அது நம்மளை டாமினேட் பண்ணக்கூடாது. தேவனோட சமாதானம் நம்மளோட இருதயத்தை தான் ஆளுகை செய்யணும். அதுதான் தேவனோட சமாதானம் தான் நம்மளை ஆளுகை செய்யணும், தவிர கவலை கிடையாது. கவலை வரும்போதெல்லாம் பாருங்கள் தூக்கி விசிறி எறியணுமா. ஏன்னா அவர் என்ன பார்த்துப்பார், அவர் என்ன விசாரிக்கிறவர். நாளைக்கு எப்படி சமாளிக்க போகிறேன், இந்த மாதம் எப்படி தேவைகள் சந்திக்கப்பட போகுது, அவர் என் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். அவர் இருக்கிறார். என்னை போஷிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். என்னை காண்கிற தேவன் ஒருத்தர் இருக்கிறார். என்னை பராமரிக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் பார்த்துப்பார். அவருக்கு தெரியும் என் தேவை, எனக்கு தெரியறதுக்கு முன்னாடி அவருக்கு முதல்ல தெரியும். அவர் பார்த்துப்பார். இப்படி தான் பாருங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது தூக்கி எறியணுமா, அவர் மீது வைத்து விட வேண்டுமா. கவலைக்கு மரியாதை கொடுக்காதீங்க, கவலையை தூக்கி எறிங்கன்றார். இப்படி ஒரு மனுஷன் பண்ணுறான்னா உண்மையிலே தாழ்மையானவன். கவலைப்பட்டுனே இருக்கிறவங்க பாருங்கள், அவங்களால ஏதோ பண்ண முடியும்னு நினச்சிருக்கிறாங்க. நான் எதோ கவலைப்பட்டு எதை மாற்ற முடியும், அதான் ஏன் சொல்கிறார், கவலைப்படுறதுனால ஒரு இன்ச்சு கூட்ட முடியுமா இல்லை குறைக்க முடியுமா, ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு ப்ரோக்ரஸும் பண்ண முடியாது. ஆனால் கவலைப்படாமல் இருக்கிறதால நிறைய ப்ரோக்ரஸ் பண்ண முடியும். கவலைப்படாதீங்கன்றார். எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துருங்க, எல்லாத்தையும் அவர் மீது வைத்து கர்த்தர் பார்த்துப்பார். கவலை எழும்போதெல்லாம் பாருங்கள் டக்குன்னு நம்ம பேசணும். அவர் என்னை விசாரிக்கிறவர், அவர் என்னை பராமரிக்கிறவர், அவர் என்னை போஷிக்கிறவர், அவர் என் மீது ஆர்வமாக இருக்கிறார், அவர் என்னை ரட்சித்து இருக்கிறார், என்னை பாவங்களால் கழுவி இருக்கிறார், என்னை ராஜாக்கள் ஆக்கியிருக்கிறார், ஆசாரியர் ஆக்கியிருக்கிறார். எனக்கு என்ன கவலை, நான் ஏன் கவலைப்பட போகிறேன்? நான் தேவனால் கழுவப்பட்டேன், தேவனுடைய வீட்டார், தேவனுடைய நகரத்தார், அவருடைய சொந்த ஜனம். நான் அவருடைய பிள்ளை, நான் அவருடைய சொந்த ஜனம். ஆகவே எனக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது, நீதிமானுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது, அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாதுன்னு சொல்லியிருக்கிறது. நான் ஏன் கவலை பண்ணணும்? இப்படி பண்ணும்போது தான் பாருங்கள் கவலையை தூக்கி அவர் மீது வச்சிடும், தூக்கி விசிறிடும். கவலைக்கு மரியாதையை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி வசனம். கவலைக்கு மரியாதையாக கொடுக்கக்கூடாது பாருங்கள். கவலை வந்தால் தூக்கி அப்படியே விசிறி எறியுங்கள். இதை ஒரு மனுஷன் பண்ணுறான்னா உண்மையிலே தாழ்மையானவன்ற அர்த்தம். நமக்குள்ளே பல கவலைகளை வச்சுக்கொண்டு நம்ம தேவனுடைய காரியத்தை எதுவும் செய்ய முடியாது. சார்ல்ஸ் ஸ்பர்ஜன்ற ஒரு ஊழியக்காரன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார் பாருங்கள். உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் சோஃபா தூக்க வராருன்னா அவர் முதுகுலேயே ஒரு மூட்டை இருக்குது, அந்த மூட்டையை வச்சுன்னு அவரால் இந்த சோஃபா தூக்க முடியுமா? அந்த சோஃபா தூக்கணுன்னா அவர் முதுகில் இருக்கிற மூட்டையை முதல்ல இறக்கி வைக்கணும். அப்போ தான் அவங்க வீட்டில் இருக்கிற சோஃபாவை தூக்கி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நம்ம முதுகில் இருக்கிற கவலைகள் பாரங்கள்லாம் தூக்கி விசிறி வச்சுட்டு தான் தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடணும். அந்த ஓட்டத்தை ஓடணுன்னா இந்த மூட்டையை வச்சுக்கிற கவலை பாரத்தை வச்சு ஓடின்னு இருக்க முடியாது. அதெல்லாம் தூக்கி விசிறி அடிச்சுட்டு அப்போ தான் நம்ம தேவன் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் வேகமாக ஓட முடியும்.